தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை அழிக்க ஏரோது முயன்றான். ஆனால் பூமியில் எந்த ராஜாவாலும் இயேசு கிறிஸ்துவின் பணியை நிறுத்த முடியாது. ஞானிகள் திரும்பி வரவில்லை என்று ஏரோது கண்டபோது அவன் மிகுந்த கோபமடைந்தான். தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பெருமை அதை சகிக்க முடியாததால் அவனுடைய பயம் கொடூரமாக மாறியது. பெத்லகேமின் பிள்ளைகளுக்கு எதிராக ஏரோது ஒரு பயங்கரமான கட்டளையை கொடுத்தான். ஆனால் ஏரோது செயல்படுவதற்கு முன்பே கர்த்தர் யோசேப்பை ஏற்கனவே எச்சரித்து கிறிஸ்து குழந்தையை பாதுகாத்திருந்தார். அதனால் தான் கீழ்ப்படுதல் முக்கியமானது. ஆபத்து கண்களுக்கு தெரியும் வரை யோசேப்பு காத்திருக்கவில்லை. அவன் தேவனுடைய எச்சரிக்கையை நம்பி மரியாளையும் இளம் குழந்தையையும் எகிப்துக்குக் கொண்டு சென்றான். பெத்லகேமில் அழுகையும் பெரிய துக்கமும் இருந்தது என்று மத்தேயு நமக்குச் சொல்கிறார். இருள் உண்மையல்ல என்று வேதங்கள் நடிக்கவில்லை. தேவன் அதை பார்க்கிறார் என்று அவை நமக்குக் காட்டுகின்றன. இந்த துக்கத்தை எரேமியாவின் வார்த்தைகளுடன் மத்தேயு இணைக்கிறார். தமது மக்களின் வேதனையை தேவன் அறிந்திருந்தார். இருளின் நடுவிலும் அவருடைய மீட்பின் வாக்குத்தத்தம் இன்னும் உயிரோடு இருந்தது. மத்தேயு 2 நமக்கு இதை கற்பிக்கிறது. தீமை உண்மையான வேதனையை உண்டாக்கலாம், ஆனால் அது தேவனை கவிழ்க்க முடியாது. ஏரோதுவால் இயேசு கிறிஸ்துவை நிறுத்த முடியவில்லை. இருளால் இன்னும் அவருடைய பணியை அழிக்க முடியாது.